பாதாள சாக்கடை திட்டம் சட்டமன்றத்தில் அறிவித்து கூட 2 ஆண்டுகளாக அதனுடைய பணி தொடங்காமல் இருப்பதை கண்டித்தும், இன்றைக்கு மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிற சாலைகள் சீர்படுத்தப்படாமல், சீரமைக்கப்படாமல், புதுப்பிக்கப்படாமல், புதிதாக போடப்பட்டிருப்பதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரியும், 900க்கு மேற்பட்ட கண்மாய்களில் வண்டல் மண் அனுமதி என்ற பெயரிலே மாவட்ட ஆட்சியர் அறிவித்த அறிவிப்புகள் இன்றைக்கு கனிம வள கடத்தலுக்கு, செம்மண் கடத்தலுக்கு பயன்படுகிறதே தவிர விவசாயிகளுக்கு பயன்படுத்துவதில்லை. அதனை கண்டித்தும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், கழக அமைப்புச் செயலாளர், நாமக்கல் மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் தங்கமணியுடைய தலைமையிலே எங்களுடைய மாவட்ட கலாச்சார முறை அடிப்படையிலே முன்னிலையிலும் நெடுஞ்சாலைத்துறை, மாநகராட்சி மற்றும் நீர்வளத்துறை எல்லாரும் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நீர்வளத்துறை மாநகராட்சியை கையை காமிக்குது, தகவல் நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறையை கையை காமிக்கிறாங்க, நீர்வளத்துறை அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. ஆக 3 கடிதங்கள் பதில் மதிப்பிற்குரிய அருமை நண்பர்கள் வழக்கறிஞர் சுஜிதா, திவ்ய பாரதி அண்ட் முத்துக்குமார் என்ற 3 வழக்கறிஞர்கள் தகவல் குறித்து கேட்டதன் மூலம் 3 துறையுமே ஒருவர் சாட்டுகிறார்களே தவிர யாரும் தகவலை கொடுக்க தயாராக இல்லை. ஆகவே இந்த திட்டம் மோசடி திட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதும், நிர்வாக சீர்கேடு நடைபெறுகிறது என்பதையும் அப்பட்டமாக தெரிகிறது. 3 துறையுமே ஒருத்தருமே தகவல் கொடுக்காம நீர்வளத்துறை, மாநகராட்சி, நெடுஞ்சாலைத்துறை அத்தனையும் ஒருவரை மாற்றி புகார் சொல்லியிருக்காங்களே, மாற்றி அனுப்பியிருக்காங்களே தவிர நேரடியாக பதில் கொடுக்க யாருமே தயாராக இல்லை. ஆக இந்த அரசின் துறைகள் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக, நிர்வாக சீர்கேடாக நடைபெறுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வண்டல் மண் கடத்தப்பட்ட செய்தியும் தொலைக்காட்சியிலே வந்திருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட திட்டங்களை மோசமான திமுக அரசை, நிர்வாகத்தை கண்டித்து வருகிற ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெறும், வெற்றி பெறும், தமிழகத்தின் கவனத்தை ஈர்க்கும். பண்ணிட்டாங்க பட் கட்டுப்பாடுகள் சொல்ல, பட் அவங்க ஒன்றும் மறுக்கலை, திருப்பூர் நடைபெறுவதற்கான மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆகவே இந்த போராட்டம் மிகச்சிறப்பாக நடைபெறும். அனைவரும் இந்த கோரிக்கையில் நிறைவேற்றுவார்கள். அது ஏட்டுக்கு போட்டி பேசக்கூடாது. எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சரை அழைச்சிட்டாரு. முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லணும். நான் வர்றேன் வரலன்னு முதலமைச்சர் பதில் சொல்கிறத விட்டு துணை முதல்வர் தலையாட்டிக்கிட்டு இருந்தார்னா அதுக்கு யாராவது ஏற்றுக்க முடியுமா? யாரோட கூப்பிட்றோம்? போட்டி 2 வல்லுநர்கள் பண்ணால் 2 நீங்கள் உங்களை இணையாக நினச்சி எங்கள் பொதுச் செயலாளர் வாங்க மேடையில் நீங்கள் தான் முதல்ல கொட்டிங்க, சாதனையை சொன்னீங்க. சாதனையை சொல்லும்போது நாங்கள் மதுரையில் என்ன செஞ்சுருக்கோம், இல்லை தமிழகத்தில் செஞ்சுருக்கோம்னு சாதனையை சொல்வதற்கு நான் தயார்னு முதல்வர் முன்னாள் முதல்வர் கலபுச்சு சொல்லிட்டாரு. அதுக்கு மதிப்புக்கு ஸ்டாலினில் பதில் சொல்லணும். பதில் சொல்கிறதுக்கு உதயநிதி யார்? அவருக்கு எதுக்கு என்ன இருக்குது? உதயநிதிக்கு அவர் சவால் விடுக்கலையேங்க. அவர் உதயநிதியை கன்சிடரே பண்ணலை. உதயநிதியை நாங்கள் துணை முதலமைச்சராக மட்டுமல்ல, ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக கூட பண்ணலை. அதனால் நாங்கள் அதை பற்றி எங்களுடைய அருமையான எடப்பாடியார் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ ஸ்டாலின் தயாராக இருக்காரோ அப்போ எங்கள் அருமையண்ணன் வருவார். மதுரையின் திட்டங்களை நாங்கள் சட்டமன்றத்தில் என்னென்ன சொல்லியிருக்கிறோம், அருமையான எடப்பாடியார் என்ன பண்ணார்ன்றதை இப்போ எங்கள் வீடியோ காட்சி மூலம் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் ஆர்ப்பாட்டத்தன்னைக்கு எல்லாத்தையும் பார்ப்பீங்க. மதுரைக்கு இடியில் இதில் தகவல் தொழில்நுட்பத்துறை மூலம் என்னென்ன திட்டங்கள் மதுரைக்கு அருமையான எடப்பாடியார் கொண்டு வந்தார், திமுகவிலையும் கொண்டு வந்த திட்டம். ஏன்னா திமுகவில் சொல்லியிருக்கிறார் அவர். காரணம் மதிப்பிற்கு ஸ்டாலின் 2 சொல்லியிருக்காரு. ஜல்லிக்கட்டு அரங்கத்தை சொல்லியிருக்கிறாரு. கருணது ஏன் பெயர் வைக்கக்கூடாதா திட்டம். அந்த 2 திட்டமும் சாதாரணமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம், பொதுவான மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம் அல்ல. வேண்டுமென்றே ஜல்லிக்கட்டு வீரர்களை எதிர்ப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஜல்லிக்கட்டுக்கு அதிமுக தான் ஈன்றுகோல். ஆகவே ஜல்லிக்கட்டு வீரர்களை மதிக்கிறோம். ஜல்லிக்கட்டு ஆனால் முறையாக கட்டப்படவில்லை. எங்களுடைய எடப்பாடியார் சொன்ன மாதிரி வாடி வாசல் அலங்காநல்லூரில் இருந்திருக்கணும். இதுக்கு பேர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. ஏதோ இப்போ மலைக்குள்ளே போய் கட்டியிருந்து அதை பயன்படுத்துறதுக்கு ஒரே நாள் தவிர 364 நாட்களும் அது பயனற்று போய் கிடக்கிறது. அதனை போன்று அறிவாலய இதில் நம்ம கல்வியகத்தில் படிப்புகளில் கருணாநிதி படிப்பகத்தில் இன்றைக்கி மக்கள் முழுசாக பயன்படுத்துகிற மாதிரி தெரியல. தேர்வுக்கு வரவங்கள வம்பா போய் நாங்களே தான் அனுப்புகிறோம். தேர்வு இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம். இப்போ பார்த்தா 3 மாடி காலியாக கிடக்கு. ஒரே ஒரு மாடியில் 10 மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணம் கையில் கேட்ட ரெக்கார்டு இருக்குது. கையில் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் இந்த இதில் படிச்சிருக்கிறாங்க. உண்மையான வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும் எந்த அளவுக்கு பயன்பட்டுருக்குன்னு. ஊருக்கு ஒரு படிப்பகத்தை கட்டியிருந்தீங்கன்னா, பேரூர் ஆட்சிக்கு வார்டுக்கு கட்டியிருந்தீங்கன்னா அங்கங்கே இருக்கவங்க அதை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ முழுசாக பயன்படுத்த முடியாத சூழ்நிலை. ஏற்கனவே அங்கே மாநகராட்சியில் படித்த மாணவர்கள், நான் மேயராக இருக்கும்போது படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கும் அந்த மரத்தோரத்தில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது மிகப்பெரிய வெற்றிகரமான திட்டம். அதற்கு கருணாநிதி பேர் சொல்லவே கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பல பேர் சொன்ன மாதிரி அவர் கருணாநிதியை பெருமையாக சொல்கிறாரு. ஆனால் அதிமுக கருணாநிதியை என்றென்றைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவி அம்மா காலமாக இருந்தாலும் சரி, அருமையான எடப்பாடியார் காலமாக இருந்தாலும் சரி,
கருணாநிதி எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தீய சக்தி. அதைத்தான் சொல்லுவோம். நாங்கள் ஒரு கட்சி தலைவர் சொன்னார் சொன்னார், அது முஜிபுர் ரஹ்மான் ஆந்திராவில் எல்லாத்தையும் உதாரணம் கொடுத்தார் ஒரு கட்சியுடைய தலைவர். நாங்கள் அப்படி உதாரணம் கொடுக்காம, நாங்கள் உடைத்திருவோம்லாம் சொல்லாமல், கருணாநிதி அதிமுக ஆட்சிக்கு வருகிற போது 2026க்கு பிறகு நாங்கள்லாம் அரைமணி எடப்பாடியாட்ட வேண்டுகோள் வைப்போம். அண்ணே, தயவு செய்து கருணாநிதி பெயரை மாற்றாதீங்க, கருணாநிதி பெயருக்கு மேலே தீய சக்தி கருணாநிதி படிப்பகம் எழுதுங்கன்னா நாங்கள்லாம் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அரைமணி எடப்பாடியாருக்கு வேண்டுகோள் கொடுப்போம். எல்லாம் அவங்க திமுக எங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. எங்கள் விமர்சனம் பெரியதா அவங்க விமர்சனம் பெரியதான்னு தான் போட்டி. அரசு ஊழியர் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக்குவதற்கு நாங்கள் எவ்வளோ நாகரிகமாக சொல்லி, அதுக்கு தான் ஆசிரியர் பேர், அவங்களுக்கு பேர் ஆசிரியர். எவ்வளோ நாகரிகமாக மதிப்பிற்குரிய ஸ்டாலினை நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக்குவோம் என்று சொன்னால் அரசாங்கத்தை எடப்பாடியாட ஒப்பிடப்போம் என்றுதான் பொருள். ஆக ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராவதற்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அவர் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாது. கடந்த தேர்தலில் என்ன நிலைமை இருந்ததோ புரட்சி அதே நிலைமை தான் திமுகவுக்கு வரும் என்று நாங்கள் கணக்கெடுக்கிறோம். மதுரை 24 செயல்படுத்தலான்னு வந்துருச்சு. பட் இன்னும் இந்த தனியார் விமானங்களும் சரி, அரசு விமானமும் சரி, அதுக்கான கடித போக்குவரத்தை அங்கே இருக்கிற மேலாண்மை குழு அனுப்பி இருக்கிறது. சில பேர் இன்னும் தயாராக வரல. அது இங்கே இருக்கிறவங்களே டெவலப் ஆகுது. மதுரை மக்களும் ஏன்னா இப்போ ஏற்கனவே தூத்துக்குடி விமான நிலையம் வேறு வந்துருச்சு. அதனால் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு பண்ணுறதுனால இந்த மதுரை விமானம் பாசஞ்சர்ஸ் இன்னும் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா திருச்சியிலையும் எல்லாம் கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இரண்டும் இணையாக மதுரை விமான நிலையம் பாசஞ்சர்ஸ் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கணும். அவர்களாக விமான நிலையம் அதுக்கான வாய்ப்பு மிக விரைவிலே வரும்.